ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா வித் சிண்டி. இன்னைக்கு நம்ம ஐ டோல்ட் சன்செட் அபவுட் யூவோட எபிசோட் 2 பார்க்க போகிறோம். இப்போ டேவோட வீட்டுக்கு சைனீஸ் படிக்க வரான். இப்போ டேவோட அம்மா டே கிட்ட ஒரு ஃப்ளைட் டிக்கெட் கொடுக்குறாங்க. என்னதுன்னு பார்த்தா தன்னோட அண்ணன் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கிறதுக்காக கிஃப்ட் கொடுத்துருப்பாரு. அதாவது அடுத்த ஃபைனல் எக்ஸாமுக்கு அவன் ட்ரெயினில் போகிறதா இருந்திருப்பான். ஆனால் அவன் அண்ணன் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணதுக்காக ஃப்ளைட் டிக்கெட்டை ப்ரெசென்ட்டாக கொடுத்துருப்பாரு. இதை பார்த்த உடனே டேக்கு செம்ம சந்தோஷமாயிடுது. ஓஏவும் சந்தோஷப்படுறான். பட் ஸ்டில் அவன் மனசுக்குள்ளே கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ணுறான். ரெண்டு பேரும் மொட்டை மாடியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஓஏ ரொம்ப டல்லா இருக்கான். இதை பார்த்துட்டு டே என்னடா ஆச்சு, ஏன் ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னு கேட்க, ஓஏ இதுக்கு டே எனக்கு என்னமோ தெரியலடா, எனக்கு சுத்தமா கான்ஃபிடென்ஸே இல்லை, நான் என்னோட லெவலுக்கு மீறி ட்ரை பண்றேன், ஆனா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, டே எதுக்கு டே எக்ஸாம்க்குலாம் ஏன்டா அவ்வளோ ஃபீல் பண்ற, அதெல்லாம் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் இப்படி சொன்ன உடனே ஓஏ டே கிட்ட, டே நீ நினைக்கிற மாதிரி எக்ஸாம் எல்லாருக்கும் ஈஸி கிடையாதுடா, நீ நல்லா படிக்கிற, அதனால உனக்கு அதோட கஷ்டம் தெரியாது அப்படின்னு சொல்றான். உடனே டே அவனோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு, எனக்கு புரியுது ஓஏ, இப்போ நீ யூனிவர்சிட்டி பற்றிலாம் கவலைப்படாமல் உன்னோட ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் எக்ஸாமில் வைய, நம்ம எப்படியாச்சும் முயற்சி பண்ணி பாஸ் பண்ணிடலாம், நீ கவலைப்படாத, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான். இப்போ ஓஏக்கு ஒரு கால் வருது. அவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து தான் கால் பண்ணுறாங்க. ஓஏ கிட்ட நீ ஃபஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட் பொசிஷனில் இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் 10 கேண்டிடேட் செலக்ட் ஆயிருக்காங்கல்ல, ஓஏ 11th கேண்டிடேட்டாக இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் 10 பேரில் யாராவது ஒருத்தர் எதேச்சியாக வெளியில் போனால் ஆட்டோமேட்டிக்காக ஓஏ அந்த காலேஜ் அட்மிஷனுக்கு எலிஜிபிள் ஆகிடுவார். இது கேட்ட உடனே ஓஏக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. டீயோட கையை பிடிச்சிக்கிட்டு, எனக்கு இப்போதான்டா கொஞ்சமாவது நம்பிக்கை வந்திருக்கு, இன்னைக்கு நம்ம படிக்கலாம் வேணாம், வா நம்ம வெளியில போயிட்டு ஜாலியாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். மச்சி நீ இன்னைக்கு என்ன சந்தோஷமா இருந்தாலும் படிக்கிறதுக்குன்னு வந்துட்ட, ஸோ கண்டிப்பா படிச்சே ஆகணும், வா போலான்னு கூட்டிட்டு போயிடுறான். இது ஃப்ரெண்டு, நமக்குன்னு வந்து வாய்க்குதுங்களே ஃப்ரெண்ட் எல்லாம், தெரியவாங்க கதைக்குள்ள போகலாம். டே ஓஏ கிட்ட தான் எப்படிலாம் சைனீஸ் லாங்குவேஜை கத்துக்கிட்டான், என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி கத்துக்கிட்டாங்கிற எல்லாத்தையும் சொல்லி தராரு. அப்போ டே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு லாங்குவேஜை கத்துக்கும் போது அதை சொன்னா மட்டும் போதாது, அதை நிறைய டைம் எழுதி பார்க்கணும்னு சொல்றாரு. அதே மாதிரி தான் இத்தனை வருஷமா எழுதி பார்த்த நோட் புக்ஸ் எல்லாத்தையும் ஓஏ கிட்ட காட்டுறாரு. இப்போ ஓஏ டே பார்த்துட்டு, இப்ப புரியுதுடா நீ ஏன் இவ்வளோ நல்லா சைனீஸ் படிக்கிறன்னு, சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்றான். அதுக்கிட்ட இது மட்டும் இல்லடா, என் ரூமுக்கு வா, நான் இன்னொன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு கூட்டிட்டு போறான். ரூமுக்கு போயிட்டு ஒரு பெரிய டப்பா திறந்து காட்டுறான். அதுல இருந்து ஃபிளாஷ் கார்டு எடுத்து காட்டுறான். அதாவது நம்ம நெத்தி கிட்ட வச்சு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிப்பாங்க இல்லையா, அந்த கேம். அது ஃபுல்லாவே சைனீஸ் வார்த்தை, அதுக்கு ஈக்குவலண்டான தாய் வார்த்தையும் போட்டிருக்கு. அந்த பெரிய டப்பா ஃபுல்லா இந்த ஃபிளாஷ் கார்ட்ஸ் தான் இருக்கு. அந்த டப்பா அப்படியே ஓஏ கிட்ட கொடுத்துட்டு, இனி எப்பெல்லாம் என்ன மீட் பண்ணுறோம் இந்த ஃபிளாஷ் கார்ட்ஸ் கட்டாயமா எடுத்துட்டு வரணும், இதுல இருக்க வார்த்தையெல்லாம் மனப்பாடம் பண்ணி நீ டெய்லி என்கிட்ட சொல்லி காட்டணும்னு சொல்றான். இப்போ ஓஏ டேவை பத்தி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். ஓஏக்கு தேங்காய் ஸ்மெல்லுனா ரொம்ப பிடிக்கும். தேங்காய் சென்ட்டு, தேங்காய் ஹேர் ஆயில், ஏன் அவர் யூஸ் பண்ற பேனா கூட தேங்காய் சென்ட்ல தான் இருக்கு. ஆனா டே அப்படியே ஆப்போசிட், அவருக்கு தேங்காய் வாசனையே பிடிக்காது. எதுக்கு மாதிரி நீ திடீர்னு சொல்றேன்னு கேட்காதீங்க, இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, பின்னாடி இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஓஏ டே கிட்ட, நீ எனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்க, உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுடா நான் பண்றேன் அப்படின்னு கேட்க, டே சிம்பிளா ஒரே வார்த்தையில, நீ எப்படிடா உன்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இவ்வளவு சூப்பரா எடுக்கிற, எனக்கும் எப்படி போட்டோ எடுக்கணும்னு கொஞ்சம் கத்துக்கொடுன்னு சொல்றான். ஓஏ சிரிச்சுக்கிட்டே அதையும் கத்து தரான். படிச்சு முடிச்சுட்டு ஓஏ வெட்டி அவங்க வீட்டுல டிராப் பண்றதுக்காக பைக்ல போயிட்டு இருக்காங்க. பைக்ல போகும்போது ரெண்டு பேரும் ஜாலியா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு நிறைய போட்டோஸ் எடுத்துட்டு போறாங்க. இப்போ ஓஏ போட்ல கிளம்புறாரு. அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல டேயோட போட்டோவை ஓஏ போஸ்ட் பண்றாரு. இதை பார்த்த உடனே டேக்கு செம்ம சந்தோஷமாயிடுது. தன்னோட பழைய ஃப்ரெண்ட் திரும்பி கிடைச்சிட்டான்னு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாரு. அடுத்த நாள் டே பெக்கி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றான். அப்ப பெக்கி டே கிட்ட, பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க போல அப்படின்னு சிரிக்கிறா. எங்களுக்குள்ள சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்தது, அதெல்லாம் நாங்க பேசி சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றா. இப்ப பெக்கி டே கிட்ட, நாளைக்கு நான் டிராயிங் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு போறேன், நீயும் என் கூட வரியான்னு கேட்க, டேவும் ஓகேன்னு சொல்றாரு. இப்படி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது கேஷுவலா டே பெக்கியோட இன்னர் வேற பாத்துடுறான். இதை பார்த்த உடனே பையனுக்கு அப்படியே விடன்னு ஆயிருது. இதை பெக்கியும் நோட் பண்ணிடுறா. ஏண்டா நல்லவன் சொல்லிட்டு நீ இந்த வேலையா பாக்குற அப்படின்னு சொல்லி சிரிக்க, டே அப்படியே வெக்கப்பட்டுட்டு அசடு வழிகிறான். பெக்கி இப்போ டிராயிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டே அவங்க கூட உட்காந்துட்டு பென்சில்லாம் சீவி கொடுத்துட்டு இருக்கிறான். அப்போ கரெக்டா ஓஏவும் மெசேஜ் பண்ணிட்டு, நான் வீட்டுக்கு வந்துட்டேன், நீ எங்கடா இருக்க அப்படின்னு கேட்க, பெக்கி கிட்ட ஓஏ இந்த மாதிரி சீக்கிரம் வந்துட்டான், நான் கிளம்பட்டுமான்னு கேட்கறான். அதுக்கு பெக்கியும் சிரிச்சுட்டு, சரிடா நீ போய் உன் ஃப்ரெண்டை பாரு, நம்ம அப்புறம் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க இந்த கிளம்பி போயிடுறான். டே இப்போ ரெண்டு பேரும் தொடர்ந்து சீரியஸா படிக்கிறாங்க. ஓஏவும் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டே வரான். இப்படி ஒரு நாள் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அப்போ திடீர்னு ஓஏக்கு ஒரு மாதிரி முதுகரிக்கிற மாதிரி இருக்கு. ஓஏக்கு ஒரு பழக்கம் இல்லைன்னா, தனக்கு எப்பெல்லாம் முதுகரிக்குதோ அப்போ ஒரு மாதிரி ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் பண்ணுவான். இதை டே சின்ன வயசுல இருந்தே நோட் பண்ணிருப்பான். ஸோ அவனுக்கு ஓஏ சொல்லாமையே அவனுக்கு முதுகரிக்குதுன்னு தெரிஞ்சுட்டு டே போய் சொரிஞ்சு விடுறான். இது முடிச்சுட்டு ரெண்டு பேரும் டின்னர் போலான்னு பிளான் பண்றாங்க. அங்க ரெஸ்டாரண்ட் போய் பார்த்தா அவங்க மொத்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கும் அங்கதான் உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையும் ஓஏ தான் இன்வைட் பண்ணிருப்பான். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா டே மட்டும் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கா. இப்ப பேச்சுவார்த்தை
பார்க்கல எல்லாரும் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி பேச, எல்லாருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, ஓய் உனக்கு மட்டும் தாண்டா இல்லை, யாருன்னா லவ் பண்ணுறியா, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஓயே சிரிச்சுக்கிட்டே சாச்சா நான் யாரையும் லவ் பண்ணலடா, ஏன் என் விரல் கூட எந்த பொண்ணு மேலேயும் பட்டதில்லை அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே டேக் ஒரு மாதிரி ஆயிடுது. இந்த பர்சனல் விஷயத்தெல்லாம் தாங்கிட்டு தான் ஷேர் பண்ணுறான்னு நினச்சிக்கிட்டான். இவன் என்ன எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறான்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து எழுந்து போகிறான். டே ரொம்ப டல்லாக இருக்காங்கிறத ஓய்வு நோட்டீஸ் பண்ணிட்டு டே பின்னாடியே போயிட்டு என்னடா ஆச்சு, ஏன் டல்லாக இருக்க அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, இங்கே நீயும் நானும் மட்டும்தான் வரும்னு நினச்சோம், ஆனால் நீ எல்லாரையும் கூப்பிட்டுட்ட அப்படின்னு கேட்குறான். சும்மா கேஷுவலாக தான்டா கூப்பிட்டேன், பெருசாக ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை, அதனால தான் அவங்களே வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். உன்னோட பர்சனல் விஷயத்தெல்லாம் நீ என்கிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணுறேன்னு நினச்சேன், என்ன எல்லார்கிட்டையும் இப்போ சொல்கிற அப்படின்னு கேட்க, இதில் என்னடா தப்பு இருக்கு, உன்ன மாதிரி அவங்களும் எனக்கு ஃப்ரெண்டு தானே அப்படின்னு ஓய் சொன்ன உடனே டேக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நம்ம அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்டுன்னு நினச்சோமே, இவன் என்ன நம்மளை எல்லாருக்கூடயும் சேர்த்துட்டான். இதை நினச்ச உடனே டேக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. அங்கேருந்து ஒன்றும் சொல்லாமல் அப்படியே கிளம்பி போய்டுறாரு. அடுத்த நாள் ஸ்கூலில் டே இதை பற்றி நினச்சிட்டு இருக்கான். இது வேலைக்கு ஆகாது, நம்ம நேராக போய் ஓஏ கிட்டே பேசிடணும்னு சொல்லிட்டு ஓஏவோட ஸ்கூல் யூனிஃபார்மை மாட்டிக்கிட்டு அவங்க ஸ்கூலுக்கு போகிறான். அங்கே ஓஏவை மீட் பண்ணி, இங்கே பாரு ஓஏ, நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நேற்று நீ எல்லார்கிட்டையும் உன்னோட பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கலடா, அதெல்லாம் நீ எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக சொன்னேன்னு நினச்சேன், அதனால தான் நேற்று உங்ககிட்ட சரியாக பேச முடியாமல் நான் பாதியிலே எழுந்து போயிட்டேன். இதுக்கு கோச்சிக்கிட்டாடா நேற்று மூஞ்சி அப்படி தூக்கி வச்சிருந்தேன், நான் அவங்கள என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னேன், ஆனால் நீ தாண்டா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இப்படி சொன்ன உடனே டேக்கு செம்ம சந்தோஷமாயிடுது, மூஞ்செல்லாம் அப்படியே பல்ப் எரியுது. இப்போ ஓயே டே கிட்ட இவ்வளோ தானடா விஷயம், சரி யாருக்குமே தெரியாமல் ஒரு சீக்ரெட் இருக்கு, அதை நான் உனக்கு மட்டும் சொல்கிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு டே கிட்ட வந்து எனக்கு பாஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே டே செம்ம எக்ஸைட் ஆயிடுறான். ஓயே கிட்ட டே என்னடா சொல்கிற, எங்கே எப்போ எப்படி எனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லு சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறான். ஓயே எதுக்கு, எனக்கு தெரியலடா, போன செமஸ்டர்லேருந்து எனக்கு அவன் மேலே ஒரு சின்ன க்ரஷ் இருக்கு, ஆனால் பாஸுக்கு பொண்ணுங்களை பிடிக்கும்னு நினைக்கிறேன், நான் போய் அவன்கிட்ட என்னோட ஃபீலிங்ஸை சொல்ல அவன் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணான்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இப்போ வரைக்கும் எதுவும் சொல்லாமல் இருக்கேன். இதை கேட்ட உடனே எனக்கும் ஒரு சீக்ரெட் இருக்குடா, நானும் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், நாங்கள் இன்னும் சீரியஸாக கமிட் ஆகலை, ஆனால் அப்படியே பேச்சுவார்த்தையிலே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஒன்றும் ஓயே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீ படிப்பில் எப்பவும் போல் ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கணும். பாஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கிறத நான் உனக்கு சின்ன சின்ன ஐடியா தரேன், அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம், ஆனால் இதை காரணமாக வச்சு நீ படிக்காமல் இருக்கக்கூடாது ஓகேவா அப்படின்னு சொல்கிறான். இவங்க பேசி முடிச்சுட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸோட ஒன்றா உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஓஏவும் பாஸும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. டே ஓஏக்கு மெசேஜ் பண்ணி, டே உன் பக்கத்தில் தானே பாஸ் இருக்கான், அவனை லேசாக டச் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஓஏ டச்சா, அதெல்லாம் எதுக்குறா பண்ணணும், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். ஐயோ டே, நீ தொடும் போது அவன் கையை எடுக்கலைன்னா அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு தானடா அர்த்தம் அப்படின்னு சொல்கிறான். அட ஆமால, சரி இந்த மெத்தடை ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு காலத்தில் இறங்குறான். இப்போ மெதுவாக பாஸோட கையை தொட ட்ரை பண்ணுறான். அதுக்குள்ளே அவனோட ஃப்ரெண்டு பாத்திரவே கை அங்கேருந்து எடுத்துடலாம். சரி நம்ம காலத்தோட ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு மெதுவாக கால் எடுத்துட்டு போவேன். என்ன நினைச்சாலும் தெரியல, அவனால தொட முடியல. டே என்னாச்சுடா துருடா அப்படின்னு டே கத்த. இல்லடா இந்த பிளான் வேணாம், நம்ம வேற ஏதாவது மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னொரு நாள் கிளாஸ்ல ஓஏ அவரோட ஆன்சர் ஷீட்ல பேர் எழுதாம வச்சிருக்கான். இதை பார்த்துட்டு பாஸ் அவனே ஓஏவோட ஆன்சர் ஷீட்ல ஃபில் பண்றான். இதை அப்படியே போட்டோ எடுத்து டேக்கு அனுப்பி, இங்க பாருடா யாருன்னா ஃப்ரெண்டுக்கு போய் இந்த மாதிரி ஆன்சர் ஷீட்லாம் ஃபில் பண்ணி தருவாங்களா அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்ல, அதுக்கிட்டே ஓஏ கிட்ட என்கிட்ட நல்லா வக்கனையா பேசு, அவன்கிட்ட போய் பிக்கப் பண்ணுன்னு சொன்னா பம்மிக்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்றாரு. ஒரு நாள் எல்லாரும் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி பசங்க எல்லாம் ஏதோ பொண்ணு போட்டோவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க, பாஸும் அந்த போட்டோ பார்த்துட்டு இருக்கவே ஓஏ கொஞ்சம் டல்லாரா. இதை டே நோட் பண்ணிட்டு, டே இப்ப என்னடா ஆச்சு, எதுக்கு இப்படி டல் ஆகுற, இப்ப என்ன உனக்கு பாஸுக்கு உன் மேல க்ரஷ் இருக்கா இல்லையான்னு தெரியணும் அவ்வளவுதானே, இப்ப நான் பண்றதை கவனமா நோட்டீஸ் பண்ண ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் நான் ஓஏவை டேட் பண்ணலான் இருக்கேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். இதை கேட்ட உடனே அத்தனை பேருக்கும் அட்டர் ஷாக் ஆகுது. பாஸ் மூஞ்சி செம்மையா சோகமாயிருது. இதை ஓஏவும் கவனிச்சிடறான். இப்போ அவனுக்கு பாஸுக்கும் தன் மேல க்ரஷ் இருக்குங்கிறது புரிஞ்சிருது. இப்போ ஷாக்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டே ரொம்ப ஷாக் ஆகாதீங்கடா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றான். நல்லா விளையாடின போடான்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உடனே பாஸ் ஓஏ கிட்ட, ஓஏ நீ இந்த வீக்கெண்ட் ஃப்ரீயா இருந்தனா நம்ம 2 பேரும் கம்பைன் ஸ்டடி பண்ணலாமான்னு கேட்க, ஓஏவும் சந்தோஷமா ஒத்துக்கிறாரு. ஆஹா நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, என்ஜாய் மச்சின்னு சொல்லிட்டு ஓஏவை கிண்டல் பண்றான். டே வீட்டுக்கு வந்ததும் 2 பேரும் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்போ டே ஓஏ கிட்ட, என்னடா காலைல சம்பவம் மச்சாவா, நீ வேற அவன் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலடா, ஆனா அவன் ஹார்ட் ரொம்ப வேகமா துடிச்சது என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சதுடா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்கும்போது உனக்கு இப்படிதான் ஃபீல் இருக்குமா, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல அப்படின்னு கேட்க, ஆமாண்டா என் கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், என்ன மாதிரியே ஒரு பொண்ணுடா, அவ எவ்வளவு கஷ்டம் வந்தானோ தன்னோட ஆம்பிஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பா, அதனாலே எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, சரி உனக்கு எதுக்கு பாஸ் இவ்வளவு பிடிச்சிருக்கு அது முதல்ல சொல்லு அப்படின்னு கேட்கறான். அவன் ரொம்ப அழகா இருப்பான்டா, அது மட்டும் இல்லாம அவன் என்கிட்ட எப்போ அன்பா பேசுவான், யாரு மேலேயும் பெருசா அக்கறை காட்டாத மாதிரி இருந்தாலும் நீ என்ன டேட் பண்றேன்னு சொன்ன உடனே அவன் ஃபேஸ் பார்க்கணுமே, அது நாள் ஃபுல்லா பார்த்துக்கிட்டே இருக்கலாம்டா, எனக்கு என்னமோ அவனுக்கும் இதே மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், நீ என்னடா நினைக்கிற அப்படின்னு
டே கிட்ட கேட்க, எனக்கும் அப்படிதான்டா தோணுது, ஆனா நீ பழகி பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்றான். ஓயே சரிடா உனக்கு ஓகேனா அவனை நான் வீக்கெண்ட் உன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரட்டுமா படிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்க, நீங்க இங்க வந்தா என்ன படிக்கவா போறீங்க அப்படின்னு சொல்றான். அப்போ உனக்கு பிரச்சனை இல்லைன்னா நானும் பாசும் போய் படிக்கலாமா அப்படின்னு கேட்கறான். இதை கேட்ட உடனே டேக்கு ஒரு மாதிரி அன்ஈஸி ஃபீலிங் வருது. எதனால தனக்கு அந்த மாதிரி ஃபீலிங் வருதுன்னு அவனுக்கு தெரியல. தான் பெஸ்ட் ஃப்ரெண்டா அவனால விட்டு கொடுக்க முடியலையா, அதனால இந்த மாதிரி ஒரு ஃபீல் வருதான்னு தெரியாம, சரிடா உன் இஷ்டம், நீ அவன் கூட போய் படி அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் டே பெக்கியை மீட் பண்ண வரான். என்னதான் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருந்தாலும் அவனுக்கு எப்பவுமே ஓயே நினைப்பாவே இருக்கு. என்னடா அவன் இன்னும் நமக்கு மெசேஜ் பண்ணலையேன்னு போனையே செக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஓயே கிட்ட இருந்து ஒரு போட்டோ மெசேஜ் வருது. அதுல அவனோட காலும் பாஸோட காலும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ். அது இதுக்கு கீழே பாத்தியா அவனோட காலை நான் டச் பண்ணேன் ஆனா அவன் நகத்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புறான். இதை பார்த்த உடனே திருப்பி டேக் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா அன்ஈஸியா ஃபீல் ஆகுது. என்னடா அது தனக்கு பிடிச்ச கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கிறப்ப கூட அவன் ஏன் ஓயை பத்தியே நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு அவனுக்கே தெரியல. இப்ப அவன் யோசிச்சுட்டு என்ன அவன் மட்டும்தான் அவன் பாய் ஃப்ரெண்ட் கூட சந்தோஷமா இருக்கானா, நான் கூட தான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கேன், நானும் போட்டோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெக்கியோட போட்டோ எடுத்துட்டு அதுல கேப்ஷனா நான் எப்பவுமே அவன் கூட இருப்பேன்ற மாதிரி போட்டு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியா போஸ்ட் பண்றான். போஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம இது ஓயை பார்த்துட்டானான்னு போனை செக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா ஓயை அதை பார்க்கவே இல்லை. இதை பார்த்துட்டு அவன் இன்னும் காண்டாயி போனை வச்சுட்டு பெக்கியோட தோல் மேல சாஞ்சிக்கிறான். பெக்கி ஒரு இமோஷன்ல அவளோ டே மேல சாய ரெண்டு பேரும் ஒருத்தர் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்த நாள் டே மறுபடியும் அவனோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியை செக் பண்றான். இப்பவும் ஓய் அவனோட ஸ்டோரியை பார்க்கல. பாய் ஃப்ரெண்ட் கூட போனவன தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை மறந்துட்டானே நினைச்சிட்டு ரொம்ப கோவத்தோட அன்னைக்கு சைனீஸ் கிளாஸ்க்கு வரான். அங்க வந்துட்டு ஓயே கிட்ட பேசாம நேரா பாஸ் கிட்ட போயிட்டு, என்னடா நேத்து டியூஷன்லாம் எப்படி போச்சு, நல்லா படிச்சீங்களா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஓய் அவன் கிட்ட, வாடா டீச்சர் வரதுக்குள்ள நம்ம கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல அவனை கொஞ்சம் கூட கண்டுக்காமாட்டி அப்படியே பின்னாடி இருக்கிற அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பேசிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி பாஸும் இதை நோட்டீஸ் பண்றான். கிளாஸ் முடிஞ்சதும் எல்லாரும் அடுத்த வாரம் எக்ஸாமுக்கு ஓயோட ரிசார்ட்டுக்கு போய் படிக்கலாம்னு பிளான் பண்றாங்க. அப்போ டே கிட்ட, நீ தாண்டா எப்படியாச்சும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு சொல்ல, டேவும் கவலைப்படாதீங்கடா, நம்ம எல்லாருக்குமே நான் வந்து இந்த ஃபிளாஷ் கார்டு மெத்தட் சொல்லி தரேன், அது செம்மையா இருக்கும், ஈஸியா படிச்சிடலாம் அப்படின்னு சொல்றான். அவன் எல்லார் பேரையும் கேட்டு உனக்கு வேணுமான்னு கேட்க ஓஏவோட பேரை மட்டும் அவன் மென்ஷன் பண்ணல. இதை பாஸ் மறுபடியும் நோட்டீஸ் பண்றான். தனக்கு மட்டும்தான் இவன் அந்த ஃபிளாஷ் கார்டு கொடுத்துருப்பான்னு எதிர்பார்த்த ஓஏக்கு இப்போ எல்லாருக்கும் அவன் கொடுக்குறான்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஹர்ட் ஆகுறான். அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இப்படி அவனோட போன் எடுத்து ஓஏக்கு மெசேஜ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா மொபைல்ல சார்ஜ் இல்லாதனால ஆஃப் ஆயிடுது. அவசரமா அவனோட போனை சார்ஜ் பண்ணிட்டு டேக்கு மெசேஜ் பண்ண போறான். ஆனா அவனால சென்ட் பண்ண முடியல. என்னடா இதுன்னு சொல்லிட்டு அவனே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறான். பாஸ் ஓஏவை அந்த போட் ஸ்டேஷன்ல டிராப் பண்றாரு. ஓஏ போட்ல ஏறி உள்ள போனா அங்க டே உட்காந்துட்டு இருக்கான். டே கிட்ட எதுவுமே பேசாம அவனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல உட்காந்துக்கிறான் ஓஏ. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல ஒரு சவுண்ட் ட்ராக் போடுவாங்க. அதோட லிரிக்ஸ் அவ்வளோ அழகா இருக்கும். அதாவது டேயோட ஃபீலிங்கை ஓஏ கிட்ட சொல்ற மாதிரி ஒரு சாங். லிரிக்ஸ் எப்படி இருக்குன்னா, உன்னை ஒரு நாள் பாக்கலனா கூட உன்னோட மெமரிஸ் என்ன வாட்டி வதைக்குது, நீ வேற யாருக்குன்னா நெருங்கி இருக்கும் போது அந்த ஆளு நானா இல்லாத போது அதை நினைச்சு பார்க்கும் போது என் மனசு ரொம்ப வலிக்குது. இது என்ன ஃபீலிங், இதை நான் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க, இது எல்லாமே எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது, உன்னை யாருக்காகவும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. ஒருவேளை இதுக்கு பேர் தான் காதலான்னு நான் எனக்குள்ளேயே அடிக்கடி கேட்டுக்கிறேன். ஆனா அதுக்கும் எனக்கு விட தெரியல. ஆனா இந்த ஃபீலிங்கை இதுக்கு மேல என்னால தாங்கிக்க முடியல. இப்ப போட் கரைக்கு வந்துருது. ஓஏ டே கிட்ட எதுவுமே பேசாம அங்கிருந்து இறங்கி போயிடுறான். ஓஏ போனதுக்கு அப்புறம் டே அவனையே பார்த்துக்கிட்டு அங்கேயே நிக்கிறான். என்னடா இது இவங்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச முடியலன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஓஏ திரும்பவும் போட்ல ஏறுறான். இப்போ டே ஓஏ கிட்ட, உன்னோட ஃபிளாஷ் கார்ட்லாம் எடு, இன்னைக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணவே இல்லை, இப்ப பண்ணலாம் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் பிராக்டிஸ் பண்றாங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் ஓஏ டே கிட்ட, டே உனக்கு ஏதாவது தப்பா தோணுச்சுன்னா தயவு செஞ்சு என்கிட்ட பேசு, நான் நீ ஏன்டா இப்படி பேசுறேன்னு தப்பா எடுத்துக்க மாட்டேன், இல்ல உன் மேல கோவப்பட மாட்டேன். ஆனா உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் என்கிட்ட கூட சொல்ல வேணாம்னு தோணுச்சுன்னா அதுவும் பரவாயில்ல, நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இதுகிட்டே ஓஏ கிட்ட, எனக்கு பிடிக்கல, நேத்து நீ அவன் கிட்ட படிக்க போறேன்னு தானே சொன்னேன், ஆனா நீ படிச்ச மாதிரியே தெரியல. ஓஏ ஒரு நோட் எடுத்து, இங்க பாரு, நீ சொன்ன மாதிரி எனக்கு தெரியாத வார்த்தை எல்லாத்தையும் எழுதிதான் பார்த்துட்டு இருந்தேன், நீ சொல்றது உண்மைதான், நான் அப்பப்போ கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆனேன், ஆனா நிஜமாவே படிச்சேன், நம்பு அப்படின்னு சொல்றான். எனக்கு புரியுது, நீ இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்க, நீ உன் பாய் ஃப்ரெண்ட் கூட தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்ப, மற்றவங்க கூட பேசுறதுக்கு உனக்கு அவ்வளவோ நேரம் இருக்காது, ஆனா நீ எனக்குன்னு ஒதுக்கி இருக்கிற நேரத்தை வேற யாருக்காகவும் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான். இது கேட்ட உடனே ஓஏக்கு ஒரு நிமிஷம் அப்படியே பிரெயின் ஃப்ரீஸ் ஆயிடுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டேவை பார்த்து, அப்படின்னா எனக்குன்னு சொந்தமானதை நீயும் யார்கிட்டையும் கொடுக்க கூடாது அப்படின்னு கேக்குறான். இதை சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல டே ஓஏ கிட்ட, நேத்து பாஸ் கூட டேட் போனியே எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்க, ஏதோ இருந்துச்சு, நீ சொல்ல, நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட டேட்டிங் போனியே அது எப்படி இருந்தது அப்படின்னு கேக்குறான். டே அப்படியே தெனாவட்டா சாஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்றான். அவன் ஸ்மைல் பண்றதுல என்ன நடந்திருக்கும்னு ஓஏ புரிஞ்சுக்கிறான். டே நீ அவளை கிஸ் பண்ணதானே, சொல்லுடா ப்ளீஸ், இப்படி
எப்படிடா கிஸ் பண்ண அப்படின்னு கேட்க டே அதுக்கு ரொம்ப செலக்டிவா ஓஏ கிட்ட நான் எப்படி கிஸ் பண்ணிருப்பேன்னு நீ நினைக்கிற. இதை கேட்ட உடனேவே ஓஏ அப்படியே ஷாக் ஆயிடுறா. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கே சிரிப்பு வந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் அடிச்சு விளையாடுறாங்க. இப்போ டே ஓஏவை இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கிட்டு அவனோட முடியில வர வாசனையை இழுத்து மோந்து பாக்குறான். மோந்து பார்த்துட்டு இது என்னடா வாசனை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கேட்க ஓஏ ஒரு மாதிரி ஷாக்ல டே இது உனக்கு பிடிக்காத கோகோனட் சென்டடா நான் எப்பவும் யூஸ் பண்றது அப்படின்னு சொல்றான். ஒரு காலத்துல பிடிக்கவே பிடிக்காத தேங்காய் வாசனை இப்போ அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. பிடிச்சிருக்கிறது தேங்காய் வாசனையா இல்ல? இதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு சந்திக்கிறேன். until then be happy, stay safe, have love, cheers, bye. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.